محمد رسول الله ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஜ்ரத் அவர்கள் நபி வழியும் நவீனங்களும் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறார்கள். நவீனங்கள் என்றால் அதற்கு இரண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று நவீனம் என்றால் பிதஅத்துக்கும் நவீனம் என்று சொல்லலாம். இன்னொன்று நவீனம் என்றால் புதிதாக வரக்கூடிய பொருட்கள், புதிதாக உருவாகக்கூடிய விஷயங்கள். இப்போது மொபைல் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, டிவி இருக்குது, எல்லாமே நவீனம் தான். இப்படி இரண்டு பொருள் இருக்கிறது. ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது எதை பற்றி பேசுவார்கள் என்பதை நாம் அவர்கள் வாய்மொழியாகவே தெரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். புனிதமிக்க இவ்விழாவின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சுன்னத் ஜமாத் பேரியக்கம் மும்பை கிளையை சார்ந்த போற்றுதலுக்குரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். நபி வழியும் நவீனங்களும். நபி வழி அப்படிங்கிறதுக்கு அரபியில சுன்னத் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீனங்கள் அப்படிங்கிறதுக்கு அரபி மொழியில பித்அத்தும்பாங்க. அதனால இன்னைக்கு பித்அத்து பத்தி தான் உலக சம்பந்தமானது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு. இப்ப சுன்னத்தும் பித்அத்தும் அப்படிங்கறத இன்னைக்கு தலைப்பு. சுன்னத் அப்படின்னா என்ன? அரபு மொழி பிரகாரம் பாதை, வழி அப்படின்னு அர்த்தம். நம்முடைய மார்க்கத்தில் சுன்னத்துன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் வழங்கியது, இதுக்கு தான் சுன்னத். நம்ம ஹதீஸ்ன்னு சொல்றோம்ல, ஹதீஸ் என்றாலும் சுன்னத் என்றாலும் ஒண்ணுதாங்க. பித்அத்துன்னு சொன்னா இல்லாத ஒன்றை புதுமையாக உண்டாக்குவது. வானம்னு ஒண்ணு இல்லாம இருந்துச்சு, அல்லாஹ் படைச்சான், அதான் பித்அத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி இறைவன் புதிதாக படைத்தான். பூமின்னு ஒண்ணு இல்லாம இருந்துச்சு, அல்லாஹ் படைச்சான், அது பித்அத். இது அரபு மொழி பிரகாரம். மார்க்க அடிப்படையில பித்அத் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இல்லாத வணக்க வழிமுறைகள், இதுதான் பித்அத் அப்படிங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று புகுத்தப்பட்டால் அது மறுக்கப்பட வேண்டும், ரத்து செய்யப்பட வேண்டும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால சுன்னத்து வேண்டும், பித்அத்து கூடாதுங்க. சுன்னத்து வேணும் அப்படிங்கறதை இறைவன் பல்வேறு வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அத்தியுல்லாஹ் வ அத்தியு ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்க, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடங்க. மா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை எடுத்துக்கிறங்க. வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர்கள் தடுத்ததை விட்டுருங்க என்றெல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இது சுன்னத்தை நாம் எடுத்து நடப்பதனுடைய அவசியம். அதே போல பித்அத்தை விடணும். இப்ப என்ன சிக்கல்னா, மார்க்கத்துல எதுவெல்லாம் பித்அத் இல்லையோ அதை பித்அத் என்று கூறிக்கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். மார்க்கத்துல எதுவெல்லாம் சுன்னத்தோ
அத பிதஅத் அப்படிங்கிறது மார்க்கத்துல எது நம்ம சுன்னத்தா இருக்கிறதை எல்லாம் பிதஅத்துங்கிறாங்க, பிதஅத்தை எல்லாம் சுன்னத்துங்கிறாங்க. ஆக இருக்கிறத மாத்துறதுதான் தன்னுடைய வேலை, தன்னுடைய பணி அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க சொல்றதா புரியுதா? ஏன்னா சுன்னத்தை போய் பிதஅத்துன்னு சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள முடியும்? பிதஅத்தை போய் சுன்னத்துனால யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படித்தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. சில பேர் இருப்பாங்க, நம்ம கேள்வி கேட்போம், பதில் சொல்லுவாங்க, பதிலுங்கிற பேரு இருக்குமே தவிர ஆனா பதிலா இருக்காது. அப்படிங்கிற நிறைய பார்க்கலாம். ஒரு பையன்ட்ட இந்த வருஷம் உன்னோட ரிசல்ட் என்னடா அப்படின்னு கேட்டா போன வருஷம் மாதிரி அப்படின்னா, போன வருஷம் ரிசல்ட் என்னடா அப்படின்னா அதுக்கும் போன வருஷம் மாதிரின்னா, அதுக்கும் போன வருஷம் ரிசல்ட் என்ன இந்த வருஷம் மாதிரி அப்படிங்கிறான். ஆக இப்படி பதில் சொல்றானே தவிர என்னன்னு புரியல நமக்கு கடைசி வரைக்கும். அதே போல பெரியவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு ஆள் வந்து போன் பண்ணாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? அங்கிருந்து பதில் வந்துச்சு, ஆமா. இந்த ஆள் சொன்னாரு, இங்க ஒரு கொலை நடந்துருச்சு, சீக்கிரமா வாங்க. அங்கிருந்து கேட்டாங்க, எங்க நடந்திருக்கு? இந்த ஆள் சொன்னாரு, என் வீட்டுக்கு ஏத்தாப்புல. உங்க வீடு எங்க இருக்கு? கொலை நடந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல. ரெண்டு வீடு எங்கப்பா இருக்கு? அதான் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க, எதிர்த்த வீடு தான் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் பதில் என்ன சொல்ல முடியல. இப்படி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சுன்னத்தெல்லாம் பிதத்தை ஆக்கி போச்சு. இப்ப எந்த அளவுக்கு சொன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வந்து சுன்னத்தான காரியங்கள் அறிவித்து தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் கூட பிதஅத்து அப்படிங்கிறாங்க. மௌலித் எடுத்துக் கொள்ளலாம், அதே போல ஃபாத்திஹா எடுத்துக் கொள்ளலாம். கூட்டு துவா அப்படிங்கிற பேர் இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். கூட்டு துவா அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், கூட்டு துவான்னு ஒரு துவாவே இல்லையே. அப்படின்னு கூட்டு துவா, கூட்டு துவான்னு துவா இருக்குதா? நான் ஒரு ஆட்டை கேட்டேன், கூட்டு துவாக்கு ஆதாரம்டாரு. கூட்டு துவாக்கு அரபியில் என்ன சொல்றது, அந்த வார்த்தையை கொண்டு வா அப்படின்னு கேட்டேன். அது அரபியில் ஒண்ணு இருந்தா தானே அது குர்ஆன்ல இருக்கா ஹதீஸ்ல இருக்கா பார்க்க முடியும். இல்லாத ஒண்ணுக்கு ஆதாரம் கேட்டா இல்லாத ஊருக்கு ஒரு ஆள் வழி கேட்டானா, அந்த மாதிரி கதை. ஆனா வஹாபி இல்லாத ஊருக்கு வழின்னு சொல்லுவாங்க, அது ஒரு விஷயம். இந்த மாதிரி கூட்டுத்துவாண்டு மார்க்கத்தை ஒண்ணு இல்லையே, இல்லாத ஒண்ணுக்கு ஆதாரம். ஒரு ஆள் தொழுதுட்டாரு, இமாம்னு வச்சுக்கிடுவோம், அவன் அல்லாட்ட துவா கேட்கிறாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன், இறைவனே இந்த உலகத்தில் அழகிய வாழ்வை தா. நம்ம எல்லாம் பின்னால் இருந்துகிட்டு ஆமீன் அப்படிங்கிறோம். இறைவனே இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரெண்டு பேரும் தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ஆதாரம் கேட்குறீங்க? அல்லாட்ட கேட்கறதுக்கு ஆதாரமா? கூட்டு துவா, கூட்டுதான் யார் பேர் வச்சது? ஒருவர் துவா செஞ்சா இன்னொரு ஆமீன் சொன்னா அதுக்கு பேரு கூட்டு துவா. குர்ஆன்ல இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு துவான்னு இது பேர் வச்சாங்களா? சஹாபா பெருமக்கள் வச்சாங்களா? ஏன்னா கூட்டு துவான்னு ஒண்ணு இல்லைங்க மார்க்கத்துல. எல்லாம் தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அல்லாட்ட கேட்கறதுக்கு ஆதாரம் வேணுமா? நீங்க தொழுதுட்டு என்ன வேண்டுமானாலும் கேளுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்ப வேணாலும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்ன வேண்டுமானாலும் கேளுங்க நான் தர்றேன் அப்படிங்கிறான். சரிங்க, ஒரு வாதத்திற்காக தொழுது முடிச்சாச்சு. அல்லாஹ்ட்ட ஒருவர் துவா செய்யறாரு, இறைவனே அந்த சகோதரருக்கு நல்ல சுகத்தை தருவாயாக. கேட்கலாமா? வஹாபின்னு சொல்லுவாங்க, அது கேட்கலாம். சரி, ஒரு ஆள் தொழுதுட்டாரு, துவா செய்யறாரு, இறைவனே அந்த சகோதரருக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாயாக. கேட்கலாமா? வஹாபின்னு சொல்லுவாங்க, கேட்கலாம். சரி, இறைவனை அவருடைய துவாவை நீ அங்கீகரிப்பாயாக அப்படின்னு கேட்கிறாரு. இது மட்டும் கூடாதுன்னு சொல்லணும். அடுத்தாரு தான் துவா செய்யறாரு, மற்றதெல்லாம் துவா செய்யலாம், இது மட்டும் துவா செய்ய சொன்னா இப்ப வஹாபிதான் நமக்கு ஆதாரம் தரணும். எல்லாத்தையும் கேளுங்க அல்லாட்ட, அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக என்று மட்டும் கேட்காதீங்க என்று இந்த வஹாபி சொன்னா ஆதாரம் தரட்டு நம்ம விட்டுறலாம். இதை மட்டும் கேட்காதீங்க. அல்லாஹ் சொல்றான் என்ன வேணுமானு கேளுங்க. வஹாபி சொல்றாங்க எல்லாத்தையும் கேளுங்க, அவருடைய துவாவை அங்கீகரிப்பாயாக என்று மட்டும் கேட்காதீங்கன்னு சொன்னா மார்க்கத்துடைய இந்த அதிகாரத்தை இந்த வஹாபி எப்படி கையில் எடுத்துக்கிட்டாங்க? மார்க்கத்தோட கூடும் கூடாதுங்கிறத அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். இவங்க என்ன எடுக்கிறது? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? இந்த ஒரு ஆள் துவா செஞ்சு இன்னொரு ஆமீன் சொன்னா அது ஒரு சடங்கு அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. அர்த்தம் தெரியாதனால ஆமீன் என்றாலே இறைவனே இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்றுதான் அர்த்தம். இந்த அர்த்தம் தெரிஞ்சிருந்தா ரெண்டு பேரும் அல்லாஹ்ட்ட தானப்பா கேட்கறாங்க, ஏன் நம்ம கூடான்னு சொல்லணும்னு வஹாபிகள் புரிஞ்சிருக்கும். அர்த்தம் தெரியாதுல்ல, அதனால இது ஒரு சடங்குன்னு வச்சுக்கிட்டு இந்த சடங்குக்கு என்ன ஆதாரம் கேட்கறாங்க. அதனால கூட்டுதுவாங்கிற ஒரு வார்த்தையே இல்ல, எல்லாம் அல்லாஹ்ட்ட தான் கேட்டு இருக்காங்க. அதை நிறைவேற வைங்க.
சரிங்க, ஒரு துவா செய்யறாரு, இன்னொரு ஆமீன் சொல்றாரு, ரெண்டு பேரும் அல்லாஹ் தான் கேட்கிறாங்க. இப்படி நடந்திருக்குதா? நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்திருக்குது. லா யஜ்தமி மலவுன், ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒன்று கூடி ஃபயதுஉ பாதுஹும், அவர்கள் ஒருவர் துவா செய்யறாரு, வயமினுல் ஆகர், மற்றவர்கள் ஆமீன் சொல்றாங்க, இல்லா அஜாபஹுல்லா, அந்த துவாவை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான். இது தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு 5 தடவைகள் இதை நம்ம அமுல்படுத்துறோம். குறைந்தபட்சமாக பள்ளியாசலுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டம் ஒன்று கூடி பள்ளியாசல ஒன்று கூடிட்டோம், அவர்கள் ஒருவர் துவா செய்ய இமாம் துவா செய்யறாங்க, மற்றவர்கள் ஆமீன் சொல்ல நம்ம எல்லாம் ஆமீன்கிறோம், அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த நசீபு வஹாபிகளுக்கு இல்லை, அவர்கள் மறுப்பதால் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தான் அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதே போல மௌலிது ஓதுற போய் பிதாத்து பிதங்கிறோம். பிதாத்துனா என்ன? நபீலாம் ஸல்லல்லாஹு காலத்தில் இல்லாதே தானே. மௌலிது தான் நபீலாம் ஸல்லல்லாஹு காலத்தில் ஓதப்பட்டுச்சுல. மௌலிது என்ற கவி நடையில நபீலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது சஹாபா பெருமக்கள் புகழ்ந்திருக்கிறாங்க, புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகழ்ந்திருக்கிறாங்க, இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகழ்றாங்க, ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னைக்கு தான் அரபி கிதாபுல இருந்துச்சு, இன்னைக்கு தான் தமிழ்ல மொழியாக்க வந்துருச்சுல புகாரி முஸ்லிம் எல்லாம் பார்க்கலாமே. கவி நடையில சஹாபா பெருமக்கள் மௌலிது ஓதி இருக்கிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. சுன்னத்தான வழிமுறை, அதைத்தான் நம்ம அமுல்படுத்திட்டு இருக்கோம். சில பேர் சொல்றது முன்னாலே எல்லாம் பிதாத்து பிதன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பிடிச்சமா புகாரி முஸ்லிம் இருக்குண்டு இப்ப அப்படியே மாத்துறாங்க ட்ராக்க. அது சஹாபா பெருமக்கள் ஓதத்தான் செஞ்சாங்க, அதுல எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, நீங்க ஓதுறதுல தப்புலங்க இருக்கு, அதனால தாங்க. அப்ப இதுலயும் நம்ம சொன்னோம் தப்பு இருக்குதா? தப்பு உள்ள மொழிது நாங்க ஒரு மொழிது விட்டுருங்க. சஹாபா பெருமக்கள் ஓதுற கரெக்டுங்கிறீங்கல்ல, புகாரி முஸ்லிம்ல இருக்குதுல, அதை ஓதுங்க. உங்க பள்ளியாசல்களை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப இதே என்ன வழங்குது? சும்மா சொல்றது இதெல்லாம். அப்ப அதையும் ஓதுறது இல்ல, நம்ம ஓதுறது தடுக்கிறது. ஆனா அல்லாஹ் விடமாட்டான். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற பேரொழியை உலகம் அனைத்திற்கும் வீச செய்து கொண்டே இருப்பான், பிரகாசிக்க செய்து கொண்டே இருப்பான். இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப அதனால மௌலிதை நிறுத்த முடிஞ்சா கிடையாது. அதனால மௌலிது ஓதுறதுங்கிறது சுன்னத்து, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்திருக்கு. இது கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் பிதாத்துவாதிகள், வஹாபிகள் பிதாத்துவாதிகள், அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே போல இப்ப நம்ம இறந்து போனவங்களும் ஃபாத்திஹா ஓதுறோம், ஃபாத்திஹா ஓதக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அறியாமை பாருங்களேன். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்குது, அதுல ஒரு சூறா தான் ஃபாத்திஹா சூரா. ஃபாத்திஹா சூரா இல்லை என்று சொன்னாக்கா ஃபாத்திஹா இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு சூறா இல்லைன்னு அர்த்தம். அப்ப 113 சூறா தான் குர்ஆன் இல்லையா? 114 சூறா இருக்கா இல்லையா? அப்ப ஃபாத்திஹா இல்ல, அதெல்லாம் ஓதக்கூடாது. ஃபாத்திஹா ஓதக்கூடாதுன்னு சொன்னா குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு அர்த்தம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுங்கங்கறாங்க. அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப்ங்கற ஒரு எழுத்து, லாமுன் ஹர்ஃபுன், லாம்ங்கிறது ஒரு எழுத்து, மீமுன் ஹர்ஃபுன், மீம்ங்கிறது ஒரு எழுத்து. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வரும் பொழுது அலிஃப் லாம் மீம் சொன்னா 3 எழுத்து இருக்குது, 30 நன்மை கிடைக்குது. ஓதுங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, திர்மிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா வஹாபிகளோ நீங்க ஃபாத்திஹா ஓதாதீங்க, ஃபாத்திஹா ஓதுனா குர்ஆனை ஓதாதீங்கன்னு அர்த்தம். இவர்களை விட இஸ்லாத்திற்கு ஆபத்தானவர்கள் வேற யாரும் இருக்க முடியும்? இறைவனுடைய வேதத்தை ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது மட்டுமா? ஹத்தமெல்லாம் இல்லை, அர்த்தம் தெரியாதனால ஏற்கனவே சொன்ன வஹாபில் என்றாலே அரபு மொழியில பூஜ்யம் தாங்க, பூஜ்யம் ஒண்ணுமே தெரியும். அதனாலதான் கலியக்கால் வாதத்துல சகீரத்துக்கு சின்ன பொம்மை சிறுமி அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உலகம் ஃபுல்லா தெரியும் சகீரத்துனா என்ன அர்த்தம். ஒரு மார்சால ஓதுக்கொண்ட ஒன்னா சுமர பகுதி சகீரத்து என்ன அர்த்தம்? சிறுமி அர்த்தம் வச்சிருவான். ஆனா இந்த வஹாபில் கலியக்கால் வாதத்துல பெரிய பொம்பளை என்ற அர்த்தம் வச்சு உலகம் முழுவதும் அரபியே தெரியாத அரவேக்காடுகள் தான் இந்த வஹாபிங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரபி மொழிக்கு சம்பந்தமே கிடையாது. கூட்டுத்துவாங்கிற மெய்யை கொண்டு வந்தாங்க, கூட்டுத்துவாக்க அரபில் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கேன், இது வரைக்கும் தடை கிடையாதுங்க. அதே போல பாருங்க, இப்ப இந்த விஷயத்திலும் அப்படித்தான், மௌலிது விஷயத்திலும் அப்படித்தான். அதனால மௌலிது அப்படிங்கிறது நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே இருந்த ஒன்று, அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க தேவையில்லாம பிதாத்துங்கிறாங்க. பிதங்கிற அர்த்தமே என்னன்னு தெரியாதனாலதான். அதே போல ஹத்தம் கூடாதுன்ட்டாங்களா? ஹத்தம்னா என்ன அர்த்தம்? ஹத்தம்ங்கிற வார்த்தை ஹதீஸ்ல நிறைய வருது. குர்ஆனை ஓதி முடிப்பது ஹத்தம் என்றால் ஓதி முடித்தல் அர்த்தம், முடித்தல்.
அது ஓதி முடிக்கிறதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. குர்ஆனை ஓதி முடித்தல், அதே போல சூராவை ஓதி முடித்தல், அதுக்கு அந்த ஹத்தம்ங்கிற வார்த்தை ஹதீஸ்ல இருக்குது. இப்ப ஹத்தம் என்றாலே ஓதி முடிப்பது, அது குர்ஆனையோ சூராவையோ அழகான வார்த்தையை முன்னோர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஹத்தமுல் குர்ஆன், குர்ஆனை ஓதி முடிப்பது. இதான் செய்யறோம். ஹத்தம் கூடாதுன்னு சொன்னா குர்ஆனை ஓதி முடிக்காதே என்று சொல்லுகிறார்கள். அப்ப நம்ம குர்ஆன் ஓத வேணாம், அவ்வளவு படிக்கிறது இல்ல, நம்மளையும் படிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் உண்மை. குர்ஆனை ஓதி முடிக்கிறாங்க, அப்படி முடிக்க வேண்டும், இதுதான் உண்மை. அப்ப இதுவெல்லாம் அவர்களுடைய அந்த அரபி மொழியின் அறியாமை காட்டுகிறது அப்படிங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இக்ரவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுக்கு யாசின் சூராவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால ஓதணும். இப்ப சுன்னத்தாய் போச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது செய்தது அங்கீகாரம் வழங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்கங்கறாங்க, நம்ம ஓதுறோம், சுன்னத்து. அப்ப ஃபாத்திஹா இறந்து போனவங்க யாசின் ஓதுறது, ஃபாத்திஹா ஓதலாம் சுன்னத்துல ஆகி போச்சு. இது யாரு கூடாது என்கிறார்களோ அவர்கள் தான் பிதஅத்வாதிகள். அப்ப வஹாபிகள் பிதஅத்வாதிகள், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இதுல வேற சுலோன ஒரு விவாதம் நினைச்சுங்க. இந்த ஹத்மு குர்ஆன்ல தான் விவாதம். இந்த ஹதீஸ் வச்ச உடனே இந்த ஹதீஸ்ல ராவி வர்றாரு, அவர் மஜ்ஹூல், அறியப்படாதவர், அதனால இது பலவீனம், ஒப்புக்கொள்ள கூடாது அப்படின்னு நபவி இமாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நபவி இமாம் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க அதையும் பார்க்கணும்ல. அதுக்கடுத்து ஆனால் இந்த ஹதீஸை பதிவு செய்த அபூதாவுத் இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று கருதி இருக்கிறார்கள். இது தொடர்ந்து வருது. இதெல்லாம் காமிக்கிறேன். சரி, அது ஒரு சப்ஜெக்டா. நாங்க கேட்டோம், மஜ்ஹூல் அறியப்படாத வர்றாரு அறிவிப்பாளர் வரிசையில், அதனால இது பலவீனங்கிறீங்க, எடுக்கக்கூடாதுங்கிறீங்க. உங்களுடைய வாத பிரகாரம் நெஞ்சில கை கட்டக்கூடாத, நெஞ்சில கை கட்டுற ஹதீஸ்ல கபீசாங்கிற அறிவிப்பாளர் வர்றாரு, அவரும் மஜ்ஹூல் தான், யாரென்று அறியப்படாதவர். மஜ்ஹூல் யாரென்று அறியப்படாதவராக ஒரு அறிவிப்பாளர் இருந்தா அது எடுக்கக்கூடாது என்பதுதான் உங்களுடைய கொள்கையாக இருந்தா நெஞ்சில இருக்கிற கையை கீழே போட்டுவிட்டு நீங்க பேசுங்க. இல்லன்னா நீங்க பேசவே கூடாது. நீ அதே மஜ்ஹூல், நீங்க இங்க என்ன காரணம் சொல்றீங்களோ அதே காரணம் தான் அங்க அப்படின்றோம்னா அதை பத்தி எங்க பேசுறீங்க? நம்ம குர்ஆன் பத்தி பேசுறோம், நீங்க நெஞ்சில கை கட்ட பேசுங்க. நெஞ்சில கைப்பட்டு நாங்க இப்ப பேச அந்த சப்ஜெக்ட் அல்ல. மஜ்ஹூல் யாரென்று அறியப்படாதவர் வந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. நெஞ்சில கை கட்டுறதுலயும் மஜ்ஹூல் யாரும் அறியப்படாத வர்றாருல, அப்படியே எடுக்கிறீங்க. இந்த ஹதீஸ் எடுக்க கூடாது, அதே எடுக்கிறீங்க. பதில் சொல்லுங்க. அதே போல பாருங்க, அவ கேள்வி வைப்பாங்க, நிறைய கேள்வி கேட்டு போயில ஓஞ்சி போயிட்டான். ஒரு கேள்வி எதுவுமே சரி வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எவ்வளவு பேர் இறந்தாங்களே, அவங்களுடைய பிள்ளைமார்கள்லாம் இறந்தாங்களே, அவங்களுடைய மனைவிமார்கள்லாம் இறந்தாங்களே, அவங்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி யாசின் ஓதுனாங்களா, குர்ஆன் ஓதுனாங்களா? அப்படி ஓதுறதா இருந்தா அவங்க செஞ்சிருப்பாங்களே அப்படி ஒரு கேள்வி வச்சாங்க. ஏன்னா இந்த வஹாபிகள் கூட்டம் இதைத்தான் சொல்லிக்கிட்டு வணக்கமே இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்ப பெரிய நம்ம மணக்கலான்னு வந்தாங்க, நாங்க அப்படியே பிள்ளையாட்ட திருப்பி போட்டோம். அப்படியா, சரி, இறந்து போனவங்களுக்கு தர்மம் செய்து நன்மை சேர்த்து வைக்கலாமா? அது சேர்த்து வைக்கலாம். வஹாபியோட கொள்கை குர்ஆன் ஓதுறது தான் உங்களுக்கு கசக்கு, அதனாலதான் அதை வானாங்கிறது. ஆனா தர்மம் செய்து நன்மை சேர்த்து வைக்கலாமா? அது செய்யலாம். சரி, ஒரு ஆள் இறந்துட்டாரு, நோன்பு வச்சு அவருக்கு நன்மை சேர்த்து வைக்க முடியுமா? அதெல்லாம் செய்யலாம், வஹாபிகள் சொல்றது. சரி, ஒரு ஆள் இறந்துட்டாரு, அவருக்கு ஹஜ் செஞ்சு அந்த நன்மை சேர்த்து வைக்கலாமா? அதெல்லாம் செய்யலாம். அப்படி நாங்கல்ல, இப்ப நாங்க பிடிச்சோம். சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களோட ஃபேமிலியில எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க, அவங்கள யாராவது ஒருவருக்கு தர்மம் செஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்மையை சேர்த்து வைத்திருக்கிறார்களா? அதான் வந்தாங்க. நீங்க சொல்றீங்கல்ல தர்மமெல்லாம் செய்யலான்ட்டீங்கல்ல, குர்ஆனுக்கு மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்தினுக்கு ஓதுனார்களான்னு சத்தம் போட்டு கேள்வி கேட்க தெரியுது. அப்ப தர்மம் செஞ்சு நன்மை சேர்த்து வைக்கலாம்னு சொல்ற நீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி செஞ்சாங்களா? அவங்க குடும்பத்தில் யாருக்காவது சதகா நன்மை தர்மம் செஞ்சு அந்த நன்மையை இறந்து போனவங்களுக்கு சேர்த்தார்கள்? ஒரு ஆதாரத்தை தாங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவர்கள் குடும்பத்தை எவ்வளவு பேர் வஃபாத்தானாங்கல்ல, அவங்களுக்கு நோன்பு வச்சு அந்த நன்மை சேர்த்து வைத்தாங்க. அதுக்கு ஆதாரத்தை தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு ஹஜ் செஞ்சு அதுக்கு நன்மை சேர்த்து வைத்தாங்க. அதுக்கு ஆதாரத்தை தாங்க. இதுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, ஆனா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ற நீங்க குர்ஆனுக்கு மட்டும் அவர்கள் செய்தால்தான் ஒப்புக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம்? மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி குர்ஆனை ஓத விடாமல் ஆக்குவது
சல்லாசனம் செஞ்சாங்களாங்க அப்படின்றாக்க சாதாரண ஒரு இளைஞன், சாமானிய இளைஞன் செய்வான். அப்ப சல்லல்லாஹு செய்யலையா, அப்ப நம்மளும் செய்வானா நினைப்பான். அதுக்காக இப்படி செய்யறது. அப்ப இந்த கொள்கை கொண்டு வர எல்லாத்துக்கும் தான் கொண்டு வரணும். தர்மத்துக்கும் கொண்டு வரணும்ல, நோம்புக்கும் கொண்டு வரணும்ல. நபிகள் ஸல்லல்லாஹு யாருக்கும் நோம்பு வச்சு நன்மை சேர்த்து வைக்கலையே, அப்படியே இங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் வஹாபிகள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தர்மம் செய்து யாருக்கும் நன்மை சேர்த்து வைக்கலையே, அப்படியானால் இதையே ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப புரிஞ்சு போச்சா? இவர்களுடைய எந்த வாதமும் எடுபடவில்லை. அப்போ இப்படியே வந்து தராவிய தொழுகை நம்ம தொழுகிறோங்க, அதையும் பிதாத். தராவிய தொழுகை இன்னைக்கு பிதாத் என்று சொல்லுகிறது இந்த வஹாபியத்து கூட்டம். அப்ப நம்ம கேட்டோம், தராவிய தொழுகை பிதாத்தா? புகாரி இமாம் கிதாபு தராவிஹி, தராவியுடைய பாடம் என்று ஒரு பாடத்தை போடுறாங்க. நீங்க தராவிய தொழுகை பிதாத் அப்படின்னு சொன்னா புகாரி இமாம் பிதாத்துவாதி ஆயிட்டாங்க. ஏன்னா தராவிய தொழுகை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப புகாரி இமாம் பிதாத்துவாதி. உங்க கணிப்பு பிரகாரம் ஒரு பிதாத்துவாதி கோர்வை செய்து அறிவிக்கிற ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாமா? பதில் சொல்லுங்க. கேள்வியாத்தான் இருக்கிறது, பதில் வரல. பதில் வராது, கியாமத் நாளுக்கு பதில் வராது. அது மட்டும் இல்ல, புகாரி இமாம் இன்னொரு காரியம் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு ஹதீஸை பதிவு செய்கின்ற போதும் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள், ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். 2 ரக்காத் தொழுவார்கள், இன்னொரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். இப்படியாக அவர்கள் கோர்த்தார்கள் அந்த புகாரி ஷரீஃபை. இந்த வஹாபிகள் இதுக்கு ஆதாரம் தர முடியுமா? ஒரு ஹதீஸை எழுதுவதாக இருந்தால் 2 ரக்காத் தொழுது விட்டு தான் எழுத வேண்டும் என்று எந்த ஹதீஸில் இருக்குது? வஹாபிகளுடைய பார்வை பிரகாரம் புகாரி இமாமுடைய இந்த செயல்பாடு பிதஅத். ஏன்னா நம்ம பராத் அன்னைக்கு எல்லாம் சேர்த்து வணங்குவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்களா அப்படிங்கிறது நின்று தொலை சொன்னாங்க, ஹதீஸ் இருக்குது. இந்த வஹாபிகளுக்கு தெரியல, அது வேறு விஷயம். ஹூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, பராத் இரவுல நின்று வணங்குங்க, பகல்ல நோன்பு வைங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்குது, நம்ம செய்யறோம் சுன்னத்து. அது இல்லை என்கிறார்கள் வஹாபிகள், அவர்கள் பிதாத்துவாதிகள். காரணம் சுன்னத்தை மறுக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஒரு ஆள் போய் மேராஜ் இரவுல வணங்கினா இந்த அன்னைக்கு வணங்கணும்னு என்னங்க ஆதாரம்? சலாசன் சொன்னாங்களாங்க. அப்ப நம்மகிட்ட கேட்டாங்களே, புகாரிமா ஒவ்வொரு ஹதீஸ் எழுதுறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுதாங்களே, நபி நாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா ஒரு ஹதீஸ் எழுதுறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுங்க? இல்ல. அப்ப வஹாபிகள் பரவ பிதஅத் ஆகி போச்சுல. புகாரி இமாமுடைய அந்த ஹதீஸ் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது, இவருடைய கண்ணோட்ட பிரகாரம். அப்ப எந்த கொள்கையும் இவர்களுக்கு இல்லைங்கிறது இவங்கள புரியுதா? அது மட்டுமா, எப்படிப்பட்ட வஹாபி கூட்டம், எவ்வளவு பெரிய நல்ல காரியங்கள் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள், நசீபை இழந்து கொண்டிருக்கிறார்கள் வஹாபின்னு சொன்னா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் கனவுல காண முடியும். ஸலவாத்தை பத்தி சொன்னாங்க, உளப்பூர்வமா ஸலவாத்து சொல்லுங்க, ஒது செய்து சொல்லுங்க. தூங்குறதுக்கு முன்னால ஸலவாத்து சொல்லிக்கிட்டே உங்களுக்கு தூக்கம் வரட்டும், அந்த ஒரு நடைமுறை நீங்க கையாளுங்க. அல்லாஹு தஆலா உங்களுடைய லைஃப்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்கிற மிகப்பெரிய நற்பேற்றினை வழங்குவான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன கனவுலே பார்க்க முடியும். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி, என்ன ஒருவர் கனவுலை பார்த்தால் அவர் என்னைத்தான் பார்த்தார். காரணம் ஷைத்தான் என்னுடைய உருவத்தில் வடிவெடுத்து வரமாட்டான். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லதி, ஒரு ஆளு கனவிலே என்னை பார்த்தால் விழிப்பிலும் என்னை காண்கிற வாய்ப்பை பெறுவார். இந்த ஹதீஸும் புகாரி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால நீங்க உளப்பூர்வமா ஸலவாத்தை ஓதுறத கடைபிடிச்சிட்டு வாங்க, இந்த நசீபை அல்லாஹ் தருவான். அப்படி கனவுல பார்க்க நசீபு தண்டா நம்முடைய ரூஹு உடலை விட்டு பிறகு முன்னால விழிப்பிலும் காண்கிற மாபெரும் நசீபை பெறும் பிரகாரம். சரிங்களா? இந்த ஒரு வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறது அந்த வஹாபியத் கூட்டம். நிறைய வாய்ப்புகள் போச்சு. ஈசா சவாப மறுத்ததுனால இந்த வஹாபில் யாரா இறந்து போனா அவங்களுக்கு யாராவது ஃபாத்திஹா போறாங்களா? அவங்களுக்கு யாராவது ஹத்தம் போறாங்களா? கிடையாது, போச்சு. அதே போல கூட்டுதுவா அவங்க கூட்டுதுவாங்கிறாங்க. ஒரு நாள் துவா செஞ்சா ஆமீன் அப்படிங்கிறோம்ல, இதையும் இல்லை என்கிறாங்க. கலந்து கொள்ளாமல் எந்திரிச்சு போறாங்க. இதனுடைய வாய்ப்பையும் இழக்கிறார்கள், மௌலிதுடைய வாய்ப்பையும் இழக்கிறாங்க. கடைசியில இந்த வாய்ப்பும் போகுது, கனவுலே காண்க வாய்ப்பும் போச்சு. மறுத்துட்டா கிடையாதுங்க, நம்பினாதான் கிடைக்கும். நம்பினோர் கெடுவதில்லை, ஆனா நம்பாம இருந்தா கிடைக்காது. இதான் யதார்த்தம். இப்ப நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். புகாரி இமாம் சொல்றாங்க, இந்த புகாரியை நான் இயற்றுவதற்கு முன்னால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டேன். அதற்கு பிறகுதான் இந்த புகாரியையே நான் கோர்வை செய்தேன் அப்படிங்கிறாங்க.
எதை இவர்கள் மறுக்கிறார்களோ அதன் மூலம்தான் புகாரியே நான் கோர்வை செய்துங்கிறாங்க. அப்படி ஆனா இவங்க எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க? அப்ப இவங்களுடைய பிரகாரம் இந்த புகாரி இமாமே பிதத்வாதியா தான் இருக்கிறாங்க. இப்படித்தாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த வஹாபிகள் எல்லாருமே பிதத் ஆகிறாங்க. அவர்களுடைய லீடர் இப்னு தைமியாவும் பிதத்வாதி ஆகிட்டாங்க. அதுதான் உண்மை. சரி, இவர்கள் இப்படியெல்லாம் ஏன் இருக்கிறாங்க? அவருடைய அறியாமை தான் காரணம் அப்படிங்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு அறியாமை. சிலவு ரொம்ப கெட்டிக்காரத்தனம் நினைக்கிறது. எப்படி கேட்டா, ஒரு ஆள் கார் ஓட்டிக்கிட்டு போனாருங்க. கார்ல வேகமா ஓட்டிட்டு போறாரு. திடீர்னு ஒரு ஆட்டுக்குடி குறுக்க வந்துருச்சு, அடிபட்டு செத்து போச்சு. அது கிராமக்கெல்லாம் ஒன்று கூடிட்டாங்க. கிராமத்துக்கு நடந்தா அப்படித்தான், எல்லாம் ஒன்று கூடிடுவாங்க. எல்லாம் அந்த கார் ஓட்டிக்கிட்ட ஓனர்கிட்ட ஆட்டுக்குடி இறந்து போச்சு, காசு தந்துட்டு போ அப்படின்னு நிற்கிறாங்க. சரி, இவரு தர்றான் அப்படின்ட்டாரு. எவ்வளவு வேணும்ட்டாரு. அவன் ஆட்டுக்குட்டிக்கு சொந்தக்காரன் சொன்னா 6000 ரூபாய் தாங்க. 6000 ரூபாய் என்னப்பா, இறந்து போய் குட்டி தானப்பா, இதுக்கே 6000 ரூபாங்கிற? அவன் சொன்னா, இப்பதானுங்க குட்டி, 6 வருஷத்துக்கு பிறகு பெரிய ஆடு அது, அதனாலதான் இப்ப 6000 ரூபாய் கேட்கறேன். அப்படியா? இவர் செக் போட்டு கொடுத்துட்டாரு 6000 ரூபாய். அதை வாங்கி பார்த்தால மயக்கம் போட்டு கிருன்னு விழுந்துட்டான். காரணம் என்ன கேட்டா, இவர் 6 வருஷத்துக்கு பின்னால் உள்ள டேட்டை போட்டு கொடுத்து விட்டாரு. நீ மட்டும் 6 வருஷத்துக்கு பின்னால் உள்ள ஆட்டுக்கு ரேட்டு கேட்டீங்கல்ல, அந்த மாதிரிதான் அப்படின்ட்டு. அப்ப அவன் பெரிய திறமை நினைச்சான், அந்த திறமை முறியடிச்சுட்டாரு இவரு. அந்த மாதிரி அப்படி இப்படின்னு பெருசா பேசுறவங்க இன்னைக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவர்களை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களும் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். வஹாபியத்து கூடாரம் கலந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் யதார்த்த உண்மை. எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? அதனால இந்த அளவுக்கு இவர்கள் பிதாத்தை உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த தமிழ் வழிபாடு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஜும்மாவுல தமிழ் வழிபாடு அவருடைய நிரூபங்க. நான் சொல்றது அதெல்லாம் அவருடைய பள்ளியாசலே கிடையாதுங்க. ஏன்னா நம்முடைய மார்க்க பிரகாரம் அதெல்லாம் மஸ்ஜித் அல்-விரார், மக்களுக்கு இடரளிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. அதனால சில இடங்கள் நீங்க தமிழ்நாட்டில் பார்க்கலாம், ஒரு வீட்டை வாடகை எடுத்துக்கிறது, அங்க போய் நடத்திக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா இப்படி பல இடங்கள் இருக்குது. நான் சொல்றேன் இதெல்லாம் ஜெப வீடு அப்படிங்கிறது. ஏன்னா ஜெப வீட்டுல இருந்து இதெல்லாம் நடக்கும். அங்க போனா தமிழ் வழிபாடு தான். அங்க உள்ளுக்கு போனாக்க தொழுக மாதிரி இருக்காதுல்ல. அது வெள்ளிக்கிழமை போயிட்டோமாக்கா அப்படியே தமிழ்ல பேசிவிட்டு அப்படியே தொழுகைக்கு வந்துடுறது. இது கூடுமா மார்க்கத்துல? இவ்வளவுதான் எதுக்கு எடுத்தாலும் தத்துவம் பேசுறது. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துல இப்படித்தான் காட்டி தந்துட்டா வணக்க வழிபாடுல அதை மாற்றக்கூடாது, மாற்றுகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. மூச்சுக்கு 300 தடவை இந்த தத்துவத்தை பேசிவிட்டு இந்த ஜும்மாவுக்கு இன்னொரு மொழியில ஹுத்பா ஓதுவது நபியெல்லாம் ஸல்லல்லாஹு காட்டி தந்த வழிமுறையா? சொல்லி தந்திருக்கிறாங்களா? இப்படி கிடையாதுங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, தொழும்போது என்னை எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜும்மாவை அரபியில தானே ஓதுனாங்க. இதுக்கு ஒரு தத்துவம் பேசுறது. அவங்க அரபியில ஓதுனாங்க, அரபி மக்களுக்கு மத்தியில ஓதுனாங்க, அதனால அரபியில. இப்ப நம்ம அப்படி இல்லையில, வேறு மொழிக்காரங்களுக்கு தானே. சரி, அந்த அரபு மொழி மக்களுக்கு மத்திய ஓதுனாங்க. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு இறை தூதரா வந்தது அரபி மொழி பேசுகிற மக்களுக்குமா மட்டுமா, அல்லது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமா? எல்லா மக்களுக்கும் தானே. உலகத்திலே பல மொழிகள் மக்கள் பேசுவார்கள்ங்கிறது இறை தூதர் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு தெரியத்தானே செஞ்சிச்சு. அப்ப சொல்லியிருப்பாங்க, தெளிவுபடுத்திருப்பாங்கல்ல. இங்க நான் சொல்றது அரபிங்கிறது இங்க உள்ள மக்களை கவனிச்சு தான் நீங்க எந்த மொழியிலும் இதை செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு சொல்லாம போயிட்டாங்களா? அப்ப மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை விளக்காம போயிட்டாங்களா? அப்ப அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்துவிட்டேன் என்று இறைவன் சொன்னதுல என்னதான் அர்த்தம் இருக்கு? இதுக்கு தெளிவுபடுத்தி காட்டாம இருந்தா எல்லா மொழி சார்ந்தவங்களுக்கு தான் இறை தூதர் சொல்லியிருப்பாங்கல்ல, சொல்லலையே. சரி, சஹாபா பெருமக்கள் பல்வேறு நாடுகளுக்கு போனாங்க, பாரசீக நாட்டுக்கு போனாங்க, ரோம் நாட்டுக்கு போனாங்க. அங்குள்ள மக்கள் அரபி பேசல, அவங்களும் ஜும்மா தொழுகை நடத்தினாங்க. எந்த ஒரு சஹாபியாவது ஜும்மா தொழுகையில அந்த பகுதி மக்கள் பேசும் மொழியில ஹுத்பா ஓதுனாங்கன்னு காமிக்க முடியுமா? ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா? இது தத்துவம் பேசுறது. ஹுத்பாண்டா என்ன? பிரசங்கம். புரியாத மொழியை பிரசங்கம் செஞ்சா என்ன பிரயோஜனம்? தத்துவம். இப்படி தத்துவம் பேசினா கடைசியில எல்லா இதுமே அடிபட்டு போவோமே. ஒரு ஆள் பாங்கு சொல்றாரு, பாங்கு எதுல சொல்றோம்? அரபியில தான் சொல்றோம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், வாஹபில தான் சொல்றாங்க. ஒரு ஆள் தத்துவம் பேசுறாரு, அது என்ன பாங்கு சொல்றீங்க? அதான் என்ன அர்த்தம்? அறிவிப்பு செய்யறது. புரியாத மொழியில் அறிவிப்பு செஞ்சா என்ன பிரயோஜனம்? புரியாத மொழியில் அறிவிப்பு செய்யுங்கன்னு சொல்லி தமிழ பாங்கு சொல்லாமா? வஹாபில தத்துவம் இங்கே வரும்ல. ஏன் மக்களை கூப்பிடுறதுக்கு தானே. புரியாத மொழியில கூப்பிட்டா என்ன பிரயோஜனம்? பாங்கோட மக்களை கூப்பிடுறது, புரியாத மொழியில கூப்பிடணும். அப்ப இந்த தத்துவம் எடுபடுமா? அதே போல இன்னொரு ஆள் வர்றாரு,
தொழுகைங்கிறது எதுக்குங்க? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அக்கிமே ஸலாத லிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுங்கள். அப்ப தொழுகை அல்லாஹ் நினைக்கிறது தான். அரபு மொழியிலேயே ஓதிக்கிட்டே இருந்தா அவருக்கு அர்த்தம் தெரியாது. அல்லாஹ் எப்படி நினைப்பாரு? அவர் புரியுற மொழியில ஓதுனா தானே அல்லாஹ் நினைப்பாரு. அப்ப அதனால தமிழ்லயே தொழுவலாம் இந்த வஹாபில் சொல்லுவாங்கல்ல. இப்ப இந்த தத்துவம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க எதா செஞ்சா சம்மந்தம் சொல்லு, பக்கா பிதாத்துவாதிகள், ஒன்றல்ல ரெண்டல்ல. அதே போல ஒரு கையை கொடுக்கிறது, இது என்ன கலாச்சாரம்? மாட்டு மத கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் தான் ஒரு கை கொடுக்கிறது. ஏன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நான் கையை கொடுத்தேன், அவருடைய இரு கைகளுக்கு மத்தியில் என் கை இருந்தது. புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு கை கலாச்சாரம் என்ன? ஒரு ஆள் யதார்த்தமா ஒரு கையை கொடுக்கிறாரு, இன்னொரு ஆள் யதார்த்தமா ரெண்டு கை கொடுக்கிறாரு, பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு கை தான் கொடுக்க வேண்டும் என்பது மேற்கத்திய கலாச்சாரமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். பெண்களை அதே ஆர்ப்பாட்டம்ங்கிற பேரில் நிப்பாட்டுறது, இது மேற்கத்திய கலாச்சாரமா இல்லையா? பிதாத்தா இல்லையா? அந்த அந்நிய நாடுகள்ல தான் போராட்டம் சொன்னா தட்டி எழுந்துக்கிட்டு பெண்களா பார்க்க டிவியில நீங்க பார்க்கலாம். இது எல்லாம் அந்நிய கலாச்சாரம். இதை போய் இஸ்லாத்துல நிப்பாட்டினாங்களங்க. இதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா? பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வகரன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்கள் வீட்டில் தான் இருக்கணும். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்துல் உலா, அறியாமை காலத்து மக்கள் வெளியே சுத்துற மாதிரி சுத்தாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். இவதான் குர்ஆனை பின்பற்றாங்களாம். அல்லாஹ் எதை செய்ய சொல்றான் அதுக்கு மாற்றமா தெருவுல நிப்பாட்டி வரிசையா நெல்லு தட்டி வச்சுக்கிட்டு அந்நிய முன்னால பார்வை காட்சி பொருள். இஸ்லாமிய பெண்களை கண்ணியம் போச்சாங்க. இவதான் குர்ஆனை பின்பற்றாலாம். இஸ்லாத்தை அழிப்பதற்கென்றே குர்ஆன் ஹதீஸ்ங்கிற போர்வையில இந்த வஹாபித் கூட்டம் உருவாக்கி இருக்கிறது. ஒன்றரை இரண்டரை அவங்க கொலையில எல்லாம் பாருங்க சொல்றது ஏதாவது செஞ்சுட்டான், இது பிதாத்தா. என்னங்க பிதாத்துல எதுங்கிறது புரியாதா? எதை பிதாத்தா? நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததையெல்லாம் செய்யலாமா? அவர்கள் ஓதாதையெல்லாம் ஓதலாமா? ஓதாதையெல்லாம் ஓதலாம் நல்லதா இருந்தா நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்கிட்டாங்கல்ல. அதுக்கு ரிஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் நடத்திட்டு இருக்கிறாங்க. பின்ன ஒரு சஹாபி வந்தாங்க, ருக்குவுக்கு போயிட்டு சமிஅல்லாஹு லிமன் ஹமீதா அப்படி வந்துட்டு ரப்பனா வலக்கல் ஹம்து இது வரைக்கும் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்ததுங்க. ஆனா அந்த சஹாபி அன்னைக்கு புதுசா சில வார்த்தைகளை சேர்க்கிறாங்க. ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொன்னா இறைவனே எல்லா புகழும் உனக்குரியது, இது நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த சஹாபி இன்னும் கொஞ்சம் மேல ஹம்தன் கசீரன், அதிகமான புகழ், தொய்யிபன் அழகிய புகழ், முபாரக்கன் ஃபீஹி பரக்கத்து செய்யப்பட்ட புகழ், இப்படியெல்லாம் சில வார்த்தைகளை அதிகரிக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சு சலாம் கொடுத்தாலும் சலாசம் கேட்டா மணில் முத்தகல்லீம் இன்னைக்கு சில வார்த்தைகள் சொன்னார அந்த தோழர் யார்? நான் தான் யாரும் சொல்லலாம். அந்த சாபி சொன்னாங்க, நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளை முதலாவதாக எழுதுவது யார் என்று 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்றாங்க. இது புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கலையே தொழுகையில நான் என்ன ஓதுறோம் அதெல்லாம் ஓதுறோம்னு நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஸல்லல்லாஹு சொல்லி கொடுக்காத ஒரு சாபி சொல்றாங்களே, கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கேன்னு இந்த வஹாபிகள் சொல்றவங்க தான் உண்மையா இருந்தா தொழுகை வணக்கம் வணக்கத்தை என்ன சொல்லி தந்தாலும் அதான் சொல்லணும், அதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாது அப்படிலாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கானு. நற்செய்தியில் வழங்குறாங்க, இறைவனை வழங்குது. இறைவனை புகழ்வதாக இருந்தால் நான் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகளாக இருந்தால் நீங்க செய்யுங்க, நல்லதானே செய்றீங்க என்று தானே ஸல்லல்லாஹு அனுமதி வழங்குறாங்க. தல்பியாவை எடுத்துக்கலாமே, தல்பியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், இத நம்ம சொல்றோம். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தது. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கூட சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது இந்த தல்பியாவையும் சொல்லிக்கிட்டு சில வார்த்தைகளை அதிகமா சொன்னாங்க. துல் மஆரிஜ் என்கின்ற வார்த்தைகளை எல்லாம் அதிகப்படுத்தினாங்க. வன்னபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்மா, இப்படி சில வார்த்தைகள் அதிகமா சொன்னதை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுகளால் கேட்கிறார்கள், ஆனாலும் ஏற்றுக்கொண்டார்கள், மறுப்பு தெரிவிக்கவில்லை. அபூதால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது இபாதத் ஆகி போச்சு இல்ல தல்பியா, வேற வார்த்தைகள் அவங்க சொல்லி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு கேட்ட மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஹதீஸ் என்ன வருது, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம். அப்ப என்ன சொல்லிருக்கானே, ஏங்க வணக்க வழிபாடுல நான் சொல்லித்தர மட்டும் சொல்லுங்க, அதுக்கு மேல சொல்லாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கானே. அங்கீகரிக்கிறாங்களா? ஏன் இறைவனைத்தானே போடுகிறார்கள், இறைவனை புகழத்தானே நம்ம படைக்கப்பட்டோம், அதான செய்யறாங்க. நபி நாம் அங்கீகாரம் வழங்குறாங்கல்ல, அதுதான் நமக்கு ஆதாரம். அதே போல பாருங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாள் காலையில கூப்பிட்டு கேட்கிறாங்க,
பிலால் அவர்களே, நான் சொர்க்கத்துக்கு போனாலும் என் கூட நீங்க வர்றீங்க, நீங்க நடக்கின்ற அந்த காலடி சப்தம் எனக்கு கேட்குது, சொர்க்கத்துக்கு போனா நீங்க வர்றீங்கன்னு சொன்னாக்கா உங்க காலடி சத்தத்தை நான் கேட்கறேன்னு சொன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான வணக்கத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு வர்றீங்க, அது என்ன அப்படிங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், எப்ப எனக்கு ஒது முறியுதோ உடனே ஒது செய்வேன், ஒது செஞ்ச உடனே 2 ரக்காத்து தொழுவது என்பதை எனக்கு நானே கடமையாக்கி கொண்டேன் அப்படிங்கிறாங்க. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதன் மூலம்தான் அந்த நற்பேற்றை நீங்கள் பெற்றீர்கள் அப்படின்றாங்க. இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மட்டும்தான் செய்யணும்னு சொன்னா அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கானே, ஏங்க ஒது செஞ்சுட்டா 2 ரக்காத் தொழு நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இல்ல இல்ல ஏங்க செய்றீங்க எல்லாம் கேட்கணும், ஆனா இப்படி நீங்க செஞ்சதுனாலதான் சொர்க்கத்துக்கே என் கூட வந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதே ஒண்ணு வணங்குது, அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். அப்படி வணங்குதல் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் இதுவெல்லாம் அனுமதி தானே. அதனாலதான் நம்ம திக்ர் மஜ்லிஸ் எல்லாம் செய்யறோம். அதை போய் பிதாத்து பிதாலாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சேர்ந்து சத்தம் போட்டா அது ஒரு பிதாத்து. புகாரிலேயே வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்து சலாம் கொடுத்தோன்னே அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டு தான் திக்ர் செய்வாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த சத்தத்தை கேட்ட பிறகுதான் நாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்சிட்டாங்கன்னு நாங்க விளங்குவோம் அப்படின்னு. சத்தமிட்டு திக்ர் செய்தல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்து காட்டியதுதான். புகாரில் இருக்குதா இல்லையா? நம்மகிட்ட போய் நீங்க எங்க சத்தம் போறீங்க, அல்லாஹ்வுக்கு நான் காதுல விழாதா, நான் அல்லாஹ் காதுல விழுவாதுன்னு நினைச்சுக்கிட்டு நாம சொல்றோம். எதுக்கு எது சொன்னது இல்ல, இப்படி எல்லாவற்றையும் சம்பந்தம் இல்லாமல் பிதாத்து பிதன்னு சொல்லி அவர்கள் பிதாத்துவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பாவம் விளங்கத்தையும் வழங்குறாங்க. சில இடங்கள்ல விவகாரம் பண்றது எப்படி சொன்னா, ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உம்மாட்ட சொன்னான், உம்மா வாத்தியார் சொன்னாரு வாழைப்பழம் சாப்பிட்டா நல்ல அறிவு வளரும் அப்படின்னு சொல்லி. உடனே உம்மாக்காரவங்க மகன்கிட்ட பணத்தை கொடுத்து, இந்தாடா பணத்தை பிடி, கடையில போய் உனக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கிக்க, உங்க அத்தாவுக்கு 30 பழம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாரு. இது என்ன இது? இப்ப இது விவகாரம். இந்த விவகாரம் மட்டுங்கிற ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி வஹாபிகள் குர்ஆன் ஹதீஸை விவகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவர்களை சுற்றி இருக்கிற அவர்கள் சொல்வது சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு தான் நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம், இவங்க சொல்லுவதற்கு நீங்க ஏமாந்து போகாதீங்க. சம்பந்தம் இல்லாம எதுக்கெடுத்தாலும் பிஜாத், பேசினா பிஜாத், உட்கார்ந்தா பிஜாத், நடந்தா பிஜாத், என்னப்பா எல்லாத்தாலும் பிஜாத் பிஜாத்துங்கிறீங்களே, வேற வார்த்தையே தெரியாதான்னு கேட்டா என்ன அப்படி சொல்லிட்டீங்க, தெரியுமா வேற ஏதோ ஷிர்க் அப்படிங்க. அந்த 2 தான் மாத்தி மாத்தி, வேற எதுவுமே கிடையாது. இந்த மணமகனுக்கு வந்து மாலை போடுறா, நீங்க எல்லாம் பாப்பீங்க, மாப்பிள்ளைக்கு மாலை போடுறது, அதை போய் பிஜாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மாலை போட்டார்களா? என்ன பிஜாத்துனா என்ன விளங்கி வச்சிருக்காங்க? நான் கேட்கிறேன். பிஜாத்துண்டா ஒரு காரியம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல, அதை நம்ம செய்யறோம், வணக்க வழிபாடாக நன்மை கிடைக்கும் அடிப்படை செஞ்சாதான் அது பிதாத் ஆகும். அப்பதான் நம்ம யோசிக்கணும். இப்ப மைக் இருக்குன்னு வச்சுக்கிறோங்களேன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது இல்ல, ஆனா நம்ம யூஸ் பண்றோம். காரணம் என்ன? இந்த மைக்கு வைத்து பேசினால் இத்தனை நன்மைகள் அப்படின்னு நான் சொன்னா மைக் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததாண்டு வரும். நான் மைக்கில் பேசினாலும் ஒண்ணுதான், மைக் இல்லாம பேசினாலும் ஒண்ணுதான் சொன்னா அப்ப இது பிதத்துங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்? இது சாதாரண அனுபவிக்கிற பொருள், 2 ஒண்ணு தானே. இதுக்குன்னு தனி ஸ்பெஷாலிட்டி நன்மை இல்லையில விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு ஆள் 4 ரூபா பேனா வச்சு எழுதுறாரு, இன்னொரு ஆள் 400 ரூபா பேனா வச்சு எழுதுறாரு. எழுதுவதற்கு நன்மை கிடைக்குமே தவிர ஒரு 400 ரூபா பேனா நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொன்னா 400 ரூபா பேனா இருந்துச்சா சகாத காலத்துல வந்துடும். அதனால நம்ம யூஸ் பண்றது அதுக்கு ஒரு நன்மையெல்லாம் இல்லைன்னு சொன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு மஜ்லிஸ்ல மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு உட்கார்றோம், மாலை போட்டால் மாப்பிள்ளைக்கு இத்தனை நன்மைகள் உண்டுன்னு யாரா சொல்றோமா? மாப்பிள்ளை மாலை போட்டாலும் ஒண்ணுதான், போடாவிட்டாலும் ஒண்ணுதான். போட்டதுனால ஒண்ணு மலக்குமார்கள் சவாபை எழுதல, இந்த மாப்பிள்ளை மாலை போட்டுக்கிறாரு இத்தனை சவால் மலக்குமார் எழுதுறாங்களா? அப்ப இதுல என்ன வழங்கி போச்சு? இது மார்க்கம் அல்ல, உலகம். எப்படி உலக விஷயத்துல இந்த லைட்டு ஃபேனு இந்த மைக்கு உலக விஷயத்தை அனுபவிக்கலாம், காப்போட்டு வைக்கல, அவர் தான் மாப்பிள்ளை விளங்கிடுவாரு. மாலை போடணும்னு வைங்க, வஹாபியத்துடைய நிக்கா மஜ்லிஸ் இந்த குழப்பம் தான் எல்லாருக்குமே. அங்கே வந்தோடனே யாருங்க மாப்பிள்ளை எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த அவர் தாங்க இவர் அவர் தாங்க கையை காட்டும் பொழுது சில பேர் பக்கத்தில் உள்ளவங்க மாத்தி விளங்கிறாங்க. ஏன்னா கிட்ட போய் யாரும் சொல்றது இல்லையில இந்த மாதிரி சிக்கெல்லாம் வருது. அப்ப எல்லாருக்கும் தெரியாது. அதனாலதான் மாலையை போட்டு உட்கார வச்சுட்டா யாரும் கேட்க தேவையில்லையே, வந்தவொடனே அவர் தான் மாப்பிள்ளை முடிஞ்சு போச்ச. இல்ல மாப்பிள்ளை டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படிம்பாங்க, அவரை விட டிப்டாப்பா ட்ரெஸ் போட வர அது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதுக்கு அவரை போய் மாப்பிள்ளை நினைச்சிட்டு என்ன செய்யறது? ஏங்க இதெல்லாம் அடையாளத்துங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அடையாளப்படுத்துவது இருந்துச்சு.
நம்ம ஒரு வகையில் அடையாளப்படுத்துறோம், ஸல்லல்லாஹு காலத்தை வேறு வகையில் அடையாளப்படுத்தினாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் கலர் இருந்துச்சு. நபிலாம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன திருமணம் நடந்துச்சு போகுது அப்படின்றாங்க. ஏன்னா மணமகனுக்கு மஞ்சள் கலர் நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அடையாளம். அதனால மஞ்சள் கலர் பார்த்த உடனே என்ன திருமணம் நடந்துருச்சான்னு கேட்டாங்க. மாப்பிள்ளோட அடையாளம் இல்லது. ஆமா யா ரசூலல்லாஹ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவுலில் வலவு பிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அங்க மஞ்சள் கலரை கொண்டு அடையாளப்படுத்தினார்கள். நாம் மலர் மாலையை கொண்டு அடையாளப்படுத்துறோம். அடையாளப்படுத்துவது சுன்னத்து தான். எதை கொண்டு வேணுமானாலும் நீங்க அடையாளப்படுத்துங்க. மலர் மாலை தான்ங்கிறது இல்ல, நாம உருவாக்குறோம். இனிமே மாப்பிள்ளைக்கு சபையிலே இதை போட்டு நாம் அடையாளப்படுத்துவோம். முடிவெடுங்க, செய்யுங்க. மாலை தான் போட்டு நாங்க என்ன சொல்ல செய்யறோம், அடையாளம் வேணும் செய்யறோம். இது கூட எப்படி சொல்லலாம், சலசம் காலத்தில் இருக்கும் பொழுது. அப்ப இது என்ன, மார்க்கத்தினுடைய அறியாமை தான் இருக்காரு. அதான் சொல்ல வரேன். பித்அத் என்றால் எதற்கு சொல்லுவது என்று புரிந்திருந்தால் இந்த மாலை போறப்ப பித்அத் மகள் அந்த வஹாபிகள். அதே போல பெண்கள்லாம் அந்த கருகுமணி போடுவாங்க, கணவன் உள்ள பெண் அப்படிங்கிற அடையாளம் இது இருக்கும். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண்கள் கருகுமணி அணிந்தார்களா அப்படி கேட்டு பித்அத் அப்படிங்கிற பித்அத்னா என்னன்னே புரியலப்பா உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன அடையாளப்படுத்துறதுதான். கருகுமணி ஒரு பெண்ணுக்கு இருந்தா அந்த பெண்ணுக்கு கணவர் இருக்கிறார் என்பதுடைய அடையாளம் அது. இது எப்போ பித்அத்னு நம்ம சொல்லுவோம், ஒரு பெண்மணி கருகுமணி அணிந்தால் அந்த பெண்ணுக்கு இத்தனை நன்மைகள் உண்டுன்னு நம்ம சொன்னோம் வைங்க, அப்ப மார்க்கம் ஆயிடுச்சு. மார்க்கம் ஆயிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா ஆதாரம் தேடணும். இதுக்கு நம்ம சொல்லவே இல்லையே. ஒரு பெண்ணு கருசமணி அணிந்தாலும் ஒண்ணுதான், அணியாம இருந்தாலும் ஒண்ணுதான். அணிஞ்சதால நன்மை இல்லை, இதுல இருந்து வழங்குது. இது வணக்கம் அல்ல. சவாபு கிடைச்சாதான் வணக்கமாகும், அப்பதானே ஆதாரம் கேட்கணும். இது எல்லாம் ஒண்ணுதானே. இது உலகத்துல அடையாளம். இது அடையாளப்படுத்துவதெல்லாம் என்ன லாபம், ஒவ்வொன்னே லாபம் இருக்கு. அது புரிந்தவங்களுக்கு தான் தெரியும். இப்ப தமிழ்நாடு நீங்க பார்க்கலாம், பெண்கள்லாம் சந்தித்து கொண்ட கேள்வி கேட்பாங்க, உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு பெண் அவங்க கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க துபையில இருக்காங்க, குவைத்துல இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருப்பாங்க அவங்களுக்குள்ள. இது ஒரு வழக்கம் இருக்குது. இது எப்ப தெரியுமா, அந்த கருகுமணியை பார்த்தாதான் அதை கேட்பாங்க. எவ்வளவு அடையாளம் பாருங்களேன். இப்ப யாருக்கு கருகுமணி இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு பெண் இன்னொரு பெண்ணை கேட்கிறாங்க, உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காங்க. உண்மையிலே அந்த பெண் விதவை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய உள்ளம் என்ன பாடுபடும். கணவன் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிற நேரத்துல உங்க மாப்பிள்ளை எங்க இருக்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அந்த நாகரிகம் கூட தெரியல இந்த வஹாபிகளுக்கு. அப்ப கருகுமணி இல்லைன்னு சொன்னா சாதாரணமாவே பெண்கள் விளங்கிடுவாங்க, மாப்பிள்ளை இல்ல போல, அதான் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை தவிர்த்துருவாங்க. உங்க மாப்பிள்ளை கேட்க மாட்டாங்களே, ஏன் கணவன் இல்லாத வழங்கிடுறாங்க. எவ்வளவு அழகான ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது. அடையாளம் தான் இது. அவசியம் நம்மளும் சொல்லல. ஒரு பெண்ணு போடாம கருகுமணி அணியல, ஏங்க அணியலாம சொல்ல போறது இல்ல, அணிஞ்சாங்க பாவம்னு சொல்லக்கூடாது. அவங்களோட விருப்பம். இது அடையாளம். இப்ப பாருங்க, இங்க உள்ள பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இப்ப பிள்ளைகள்லாம் ஒரு இது மாதிரி ஒரு ஆட்டை மாதிரி ஒரு தொங்க போட்டு இருக்கிறாங்க, அடையாளம். இங்க வாலண்டியர்ஸா இருக்கிறாங்க, பணியாளர்களா இருக்கிறாங்க, ஒரு அடையாளம். இங்க ஏதோ ஒண்ணு தேவையா, யார்கிட்ட என்ன கேட்கறது, விழாவை யாரு நடத்துற, யாரு பொறுப்புதார, யாரு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப அப்படி கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இங்க தேவைன்னு சொன்னா இவரை கூப்பிடுங்க, கேட்டுருங்க, அடையாளப்படுத்துறோம். இங்க உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் இவர்களை கூப்பிட்டு வாங்கிக் கொள்ளலாம். அதுக்காக இது போய் பிதாத்தா உடனே வஹாபி எல்லாம் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபா பெருமக்கள் இப்படி ஒரு அட்டையை தொங்க போட்டு கொண்டிருந்தார்களா, பிதாத்துன்னு சொல்லுவாங்களா. ஆனா இந்த வஹாபியும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மாநாடுகள்லாம் பாருங்க, இந்த மாதிரி தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். நம்மளும் கேட்கலாம்ல. உடனே அடையாளப்படுத்துறோம், எங்களுடைய வாலண்டியர்ஸ் அடையாளப்படுத்துறோம். புரியுதுல அடையாளம், அது மாதிரிதான் அதுவும் அடையாளம். இப்படி இந்த வஹாபிகள் என்னென்று புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லலாம், வஹாபிகள் யார் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாது, ஹதீஸ் என்றால் என்னவென்று தெரியாது, இவர்கள் தான் வஹாபிகள். இப்படி ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் இருக்கு, இப்னு அப்துல் வஹாபியுடைய கொள்கை ஏற்றுக்கள் நடக்கக்கூடியவர்கள், இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இப்ப பொதுமக்கள் எல்லாம் வஹாபிகள் இன்னொரு அர்த்தத்தை சேர்த்து வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் வஹாபிகள் அப்படிங்கிறத ஆகி போச்சுங்க. அல்லாஹு தஆலா சுன்னத்தை பின்பற்றி பிதாத்தை விடுகின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கெல்லாம் வழங்கி அருள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.